அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நாம் பார்க்க இருக்கிற கதை புது வரவு. இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட எல்லா பாகங்களையும் பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டு இருந்த தன் மனைவியை முகம் நிமிர்த்தி பார்த்தான் நிஷாந்த். அவளை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சான். அழுகுற அவளை சமாதானப்படுத்த அவன் முதுகில் வருடி கொடுத்தான். யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு அவன் கேட்க, சின்ன அண்ணனுக்கு தான் அப்படின்னு அனுஜாவோட குரல் தேம்பி தேம்பி வந்துச்சு. அவருக்கு தான் அதிகமாக கோவம் வரும்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவருக்கு பண்ண? கொஞ்ச நாள் பொறுக்கக்கூடாதா அஜு? ஏன் ரொம்ப திட்டாராடா? நிஷாந்த் அவ கைகளை இறுக்க பிடிச்சிக்கிட்டு உருகி உருகி கேட்டான். திட்டினா கூட பரவாயில்ல, பேசவே இல்லை பாவா, ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு அனுஜா சொன்னப்போ, ஒரு ஃபோனை எடுக்கலைன்னா கூட தன் மனைவி இங்கே எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நிஷாந்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப கட் பண்ணியிருக்காங்கன்னா அவள் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பான்னு நிஷாந்துக்கு நல்லாவே புரிஞ்சுது. இவ்வளோ கஷ்டங்களும் தான் அவன் கூடவே வீட்டுக்கு வந்திருந்தா நடந்திருக்காதேன்னு கூட அவனுக்கு தோணுச்சு. வேலை இருக்கிறதால அவளை ஆஃபீஸ்லேயே காத்திருக்க சொல்லியிருக்கலாமோன்னு கூட அவனுக்கு தோணுச்சு. நானும் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டா அவ இன்னமும் அழுவான்னு அவனுக்கு தோணுனதால, நிஷாந்த் அழக்கூடாதா ஜூ, நீ அழறதால உன் சின்ன அண்ணன் ஃபோனை எடுக்க போறாரா என்ன? அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நானும் உன் கூட சேர்ந்து அழட்டுமா? அழுக எதுக்குமே தீர்வாகாது. என் செல்லல, தயவுசெய்து அழுகையை நிறுத்து, கண்ணை தொடச்சிக்கோடா அப்படின்னு அன்பும் கண்டிப்புமா தன் மனைவி கிட்ட சொன்னான். நான் ஃபோன் பண்ண கட் பண்ணிட்டே இருந்தாங்களா, அப்புறம் கடைசியாக ஃபோன் எடுத்து மண்டையில் புத்தி கித்தி ஏதாவது இருக்கா இல்லையா, வெறுமனே களிமண்ணு தான் இருக்கா, பேச பிடிக்காம தானே ஃபோனை எடுக்காமல் இருக்கும், அப்புறம் எதுக்கு நொட்டுன்னு திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமாக திட்டினாங்க. இது நாள் வரைக்கும் அண்ணன் என்ன இவ்வளோ மோசமாக திட்டினதே இல்லை தெரியுமா? இன்னைக்கு கண்ட மேனிக்கு பேசிட்டாரு. அனுஜாவோட குரல்ல வருத்தம் இருந்த போதும் கணவனோட சொல்லுக்கு பணிஞ்சு அழாம அமைதியா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஹே, இப்போ தானே உங்க அண்ணன் பேசவே இல்லைன்னு சொன்ன, ஆனா இவ்வளோ வார்த்தை பேசியிருக்காரு பாத்தியா? இதுவே ஒரு நல்ல சகுனம் தான்டா, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நிஷாந்த் பேசும்பொழுது என்னமோ சந்தோஷத்துல பேசுற மாதிரி தோன்றினாலும், கடவுளே எப்படியும் இந்த நிலைமை மாறினோன்னு மனசுக்குள்ள வேண்டுதலோட தான் இருந்தான். அவனோட வார்த்தைகளை நம்பி பேசிடுவாங்களா பாவா? கண்ணில் ஏக்கத்தோட அனுஜா கேட்க, அவ கண்ணத்தை அழுத்தி பிடிச்சி, கண்டிப்பாடா என் அஜு கிட்ட பேசாம யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளை தேற்றி தெளிய வச்சான். மனைவி கொஞ்சம் தெளிஞ்சிட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சதும், அஜு உனக்கு டீ வேணுமா, நான் போட்டு தரட்டுமா கேட்டுக்கிட்டே எழுந்தான். சரின்னு தலையை மட்டும் அமைதியாக ஆட்டினான். அவன் டீ போட்டு முடிக்கிற வரைக்கும் அவனை விட்டு அங்கே எங்கன்னு கொஞ்சம் கூட நகரல. அவளோட மனநிலைய நல்லா புரிஞ்சவனா நிஷாந்தும் அவளை விலகாம கூடவே இருந்தான். ஒரு வழியா தேநீர் குடிச்சு முடிச்சப்போ அனுஜா கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்திருந்தா. நிஷு, நைட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் செய்யலாமா? வரும்போதே தோசை மாவு வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் உற்சாகம் கலந்தவளா சொன்னான். தோசையா? நேத்து மாதிரி சப்பாத்தி செய்யலாமேடா. நிஷாந்த் கண் சிமிட்டி சொன்னான். போங்க, நீங்க என்ன கேலி செய்றீங்களா? அவ சொல்ல, அச்சிச்சோ, ஏன் அஜுவை போய் நான் கேலி செய்வேனா? நேற்று நாம 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ அழகா சப்பாத்தி சாப்பிட்டோம், அப்படி ஒரு ஆசையில கேட்டா கோபப்படுறியே. அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு அவ கவனத்தை தன் பக்கமா திருப்பினான். கல்யாணமாக இந்த 6 மாசங்கள்ல ராத்திரி சாப்பாடு மட்டும்தான் தம்பதியா 2 பேரும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது வழக்கம். அப்படி சாப்பிட்ற சாப்பாடை கூட நிஷாந்த் தான் வந்து செய்யணும். அனுஜா சும்மா கூட மாட எடுபிடி தான். சப்பாத்தினா நிஷாந்த் தான் மாவு பிசைஞ்சு வைப்பான், உருட்டி எடுக்கிறது மட்டும்தான் அனுஜாவோட வேலை. அது திரும்பவும் தவாலை போட்டு எடுக்கிறதும் நிஷாந்த் தான். தோசைன்னா மாவு வெளியில வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றுறது வழக்கம். அதுலேயும் தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ சாம்பாரோ நிஷாந்தோட கைவண்ணத்தில் தான் தயாராகும். ஒவ்வொரு நாளும் அவ செய்கிற உணவு வகைகளை ரொம்ப சிரத்து எடுத்து குறிச்சிக்கிறது அனுஜாவோட வேலை. அடுத்த நாளே அதை அவள் செஞ்சா கூட அதில் அவளுக்கு 1008 சந்தேகங்கள் வரும். அதனாலேயே நிஷாந்த் அவளை சமைக்க அனுமதிக்கிறதே இல்லை.
அவனுக்கும் சமைக்க முடியாத நேரத்துல பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வர்றது வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நிஷாந்த் சமைக்கிறதும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதும் இருந்த நிலையில அனுஜா தன் குடும்ப தலைவின்ற ஒரு கடமை உணர்ச்சியில நேற்று அவளாவே மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டதை தான் ஒரு பெரிய வில்லங்கத்தையே ஏற்படுத்திருச்சு. நேற்று வேலை காரணமா மாவா நானே மாவு பிசைஞ்சு கல்லுலேயும் போட்டு எடுத்துட்டேன். சூப்பரா சாஃப்டா இருக்கு தெரியுமா, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போனவ உற்சாகமா அவனை சேர்ல உட்கார வச்சு சப்பாத்தி எடுத்து பரிமாறினான். ஆஹா, என் அஜுவே இவ்வளோ வேலை செஞ்சிட்டாளா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவளை பாராட்டிக்கிட்டே சப்பாத்தி எடுத்து புட்டு சாப்பிட போனான். ஆனால் ஒரு சப்பாத்தியை பிச்சு எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? எங்கே பிக்கிறது, உடைக்க தான் முடிஞ்சுது. அப்போ அனுஜா முழிச்ச மொழி இருக்கே, நிஷாந்த் இப்போ கூட அதை மறக்கல. போடும்போது அழகாக பிக்க வந்தது தெரியுமா பாவா, எத்தனை சப்பாத்தி அது மாதிரி பிச்சு பார்த்தேன் தெரியுமா, ஆனால் இப்பயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவள் பரிதாபமாக கேட்க, பரவாயில்லடா, சூடான பாலை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டுடலாம், சாஃப்ட் ஆகிடும் அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளித்து ஊற வச்ச சப்பாத்தியை கூழாக்கி தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி ஆக போதும் தான் அவன் மனைவியை கிண்டல் பண்ண அவன் முன்ஜாக்கிரதையா தோசை மாவு வாங்கிட்டு வந்து சட்னி அரைக்க கணவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கியும் போனாங்க. அந்த ஒரு வாரம் முழுசும் வேற எந்த சறுக்கலோ முன்னேற்றமோ இல்லாமல் தெளிந்த நீரோட போலத்தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அனுஜா அவன் குடும்பத்தாரோட ஒவ்வொரு நம்பருக்கும் தினம் தினம் கால் பண்ணுவா. அவங்க நிராகரிக்கும் போது கொஞ்சம் லேசாக சோர்ந்து போவா. இதுவே ஒரு வழக்கமாக மாறாமல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. முக்கியமாக அனுஜா அந்த வாரம் முழுசும் தன் கணவனை ஏமாற்றி கார் ஓட்டாமல் இருக்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா. அடுத்த வாரத்தோட முதல் நாளில் நிஷாந்துக்கு முக்கியமான கஸ்டமரை சந்திக்க வேண்டிய நிலையில் அவனோட 3 வேளை சாப்பாடும் வெளியே தான் ஆயிடுச்சு. வெளிநாட்டு கஸ்டமர்களுக்கு இந்திய சாப்பாட்டோட பெருமையை காட்டுறதுக்காகவே பெரிய பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். இது ஒரு புறம் இருக்க, 2வது நாள் சாயந்தரம் வீடு திரும்பின நிஷாந்த் அன்னைக்கு முழுசும் அவன் சாப்பிட்ட சாப்பாடு அத்தனையும் ஒரே தவணையில் வாந்தியும் எடுத்தான். அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அவன் வரமாட்டான்றதால ஆஃபீஸ்லேருந்தே பரோட்டா குருமா பார்சல் வாங்கி வந்திருந்த அனுஜா அவன் வர்றதுக்கு முன்னாடியே அதை சாப்பிட்டும் முடிச்சிருந்தா. சாப்பாடு வீணாக்கக்கூடாது, அதை நேரத்தோடு சாப்பிடணுன்ட்டு நிஷாந்தோட மிகப்பெரிய கட்டளை. அதனால் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே அதை சாப்பிட்டு முடிச்சிருந்தா. வீட்டுக்கு நுழையும் போதே முகம் ஒரு வாட்டமாக இருக்க தன்கிட்ட ஓடி வந்த மனைவியை கூட விலக்கி விட்டுட்டு பாத்ரூமை நோக்கி வேகமாக ஓடினான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் குடலை புரட்டிக்கிட்டு வந்த மொத்தத்தையும் வாந்தியை எடுக்க அவனை பார்த்து அனுஜா பதறி போனான். கல்யாணமாகி இத்தனை நாட்கள்ல ஒரு சின்ன நோய் கூட அவனுக்கு வந்து அவன் படுக்கையில் விழுந்ததுன்னு அவள் பார்த்ததே இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு, உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்க தினமும் உடற்பயிற்சி, செய்கிற வேலையை பிடிச்சு செய்கிறதால அது மேலே ஒரு பிடிப்பு, ராத்திரி நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரமாவது தியானம், வார கடைசி நாட்களில் பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங்குன்னு அவன் உடலையும் மனசையும் எவ்வளோ ஆரோக்கியமாக உற்சாகமாக வச்சிருக்கான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அனுஜாவுக்கு தான் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகும். அதுவும் ஒரு சில சமயங்களில் நிஷாந்தோட கட்டளைகளை மீறும் பொழுது தான் நடக்கும். குச்சி மிட்டாய், குல்ஃபி, ஐஸ்கிரீம்னு பீச் மீன், சோளம் இப்படி கண்டதையெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு அடிக்கடி ஏதாவது வரும். அப்படி அவள் உடம்புக்கு சுகம் இல்லாமல் படுக்கும் பொழுது கூட நான் சொன்னால் கேட்டால் இப்படி ஆகி இருக்குமா? குத்தி காட்டாமல் அவளை ஒரு தாயை போல் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவான். இனிமே உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தால் ஏதாவது நல்ல கடையில் போய் சாப்பிட்டு வச்சு, இப்படி ரோட்டோட கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதே அப்படின்னு சொல்லும் பொழுது தலையை ஆட்டி சரின்னு சொல்கிறாவ உடம்பு சரியான 2ஆம் நாளே திரும்ப அதே கடைகளுக்கு போய் நிற்பா. இப்படி கட்டளைகளும் கவனிப்புகளும் உருகல்களுமா போய்கிட்டு இருந்தா அவங்களோட வாழ்வில் இப்படி நிஷாந்த் உடம்பு முடியாமல் போனது ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டு பண்ணுச்சு. பாவான்னு கத்திக்கிட்டே பாத்ரூம்குள்ளே நுழைஞ்ச அனுஜா நிஷாந்தோட தலையை தாங்கி பிடிக்க அவனுக்கு இன்னும் குமட்டுச்சு. ஒரு 10 நிமிஷம் போராட்டத்துக்கு பின்னாடி செவுத்துல சாஞ்ச மாதிரி நின்ன நிஷாந்த், எனக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு மனைவியை அனுப்பி வச்சான். சிட்டா பறந்து போனவ வேக வேகமா சூடா தண்ணீர் கொண்டு வந்து நிஷாந்த் கிட்ட கொடுக்க அவன் அதை வாங்கி குடிச்ச பின்னாடி தான் நிலைமை கொஞ்சம் சுமாராச்சு. மெல்ல நடந்து பெட்ரூமுக்கு நோக்கி போனவன பின்தொடர்ந்தே போன அனுஜா.
என்ன பாவா பண்ணுது அப்படின்னு மெதுவா கண் கலங்கிக்கிட்டே கேட்டா. ஒண்ணுமில்லடா, வெளியில சாப்பிட்டது ஒத்துக்கல போல, தூங்கினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி படுக்கையில விழுந்தவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிற அளவுக்கு கூட உடம்புல தெம்பு இல்லாம போச்சு. அவன் பக்கத்துல போய் உட்காந்து அனுஜா, சாப்பிடலையே பாவா அப்படின்னு தலையை வருடிக்கிட்டே கேட்டா. வேணாண்டா, என்னால் இப்போ எதுவும் முடியல சொல்லிட்டு கண்களை மூட போனவன் திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்தவன் போல, சரி சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு அக்கறையோடு கேட்டான். அவ்வளோ நிலைமையிலையும் அவன் அக்கறையில் மனமுருகி போனவ கண் கலங்கிக்கிட்டு உம்முன்னு தலையாட்டினான். தனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு அம்மா மாதிரி தன் பக்கத்துலேருந்து எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டான். இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் எதுவுமே செய்யலையோன்ற ஒரு எண்ணம் எழுந்தது அவளுக்கு. அந்த எண்ணத்தோட பிரதிபலிப்பா வெறும் வயிற்றோடு படுத்துட்ட கணவனுக்கு பால் கலந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அவன் கையில் இருந்த பால் டம்ளரை ஒரு நன்றி உணர்வோடு வாங்கிக்கிட்டு ஒரே மடக்கில் அதை குடிச்சிட்டு திரும்பவும் படுக்கையில் விழுந்தான். ஆனால் படுத்தவன் அதே வேகத்தில் எழுந்து குடித்த பாலையும் வாந்தி எடுத்துட்டு திரும்பவும் வந்து தோண்டு படுத்துக்கிட்டான். அதை பார்த்து இன்னும் பயந்து போனவ பாலை குடிச்ச உடனே படுத்ததால தான் இப்படி திரும்பவும் வாந்தி வந்துருச்சுன்னு நினைச்சவ திரும்பவும் போய் இன்னொரு டம்ளர் பால் கொண்டு வந்து அவனுக்கு குடிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அவனை உட்கார வச்சா. ஆனால் அவ்வளோ நேரம் கழிச்சும் அந்த பால் அவன் உடம்புல நிற்கல. அதை பார்த்ததும் ரொம்ப மிரண்டு போன அனுஜா, பாவா இனிமேலும் வேண்டாம், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே அவ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, தூங்கி எழுந்து சரியாயிடும், வா நீயும் வந்து படு, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு இழுத்து அவளை தன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டான். படுக்க வச்ச 2 நொடியில் அவன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். அவனு கொஞ்ச நேரம் கண் இமைக்காம பார்த்தவ வேலை களைப்பில் இருந்ததால அவளும் தூங்கினான். விடியிற நேரம் அவளுடைய தூக்கம் மெல்ல கலைஞ்சுது. ஆனா அவ தூக்கம் கலைக்கப்பட்டதுக்கான காரணம் அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா பக்கத்துல படுத்துட்டு இருந்த நிஷாந்தோட உடல் அனலா கொதிக்க அவன் உடம்ப முறுக்கினவாறு சுருண்டு படுத்திருந்தான். இது நாள் வரைக்கும் தானே ஒரு குழந்தையா இருந்தவளுக்கு கணவனோட ஒவ்வாம பெரும் தவிப்பாதான் இருந்துச்சு. அப்பா அம்மா மட்டும் இல்லாம சித்தப்பாக்கள், சித்திகள், அத்தை, மாமா, அண்ணன்கள், தம்பிகள், அண்ணியார்னு எல்லாரும் அவளை ஒரு குழந்தையாதான் பார்த்தாங்க. சொல்ல போனா பச்சை புள்ளடா அது, சடக்குன்னு அதுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடும், ஆளுக்கு அவளை கொஞ்சுவாங்க. அவளுக்கு உடம்புக்கு முடியாம போகும்போதெல்லாம் வீடே அல்லோலகுலப்படும். மொத்த குடும்பத்துக்கும் வச்ச ஒரே பெண் வாரிசுல. முன்னாடி மட்டும் இல்லை, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி நிஷாந்துக்கும் அதே செல்லமாக தான் மாறி போனான். கண்ணுக்குள்ள வச்சு அடை காத்தான். அப்படி இருந்தவனுக்கு இன்னைக்கு உடம்புல தெம்பு இல்லாம துவண்டு படுத்திருக்கத பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்தது அவளுக்கு. ஆனா அவனுக்கு என்ன வைத்தியம் கொடுக்கணும்ன்றது இந்த குழந்தைக்கு தெரியலையே. தூக்கம் முழிச்சு எழுந்தவ அவன் பக்கத்துல உட்காந்து கை கால்களை அமுக்கி விடுறது, தலையை வருடி விடுறது, முன்னேத்தி தாண்டி வர அவன் முடிய ஓரம் ஒதுக்கி கழுத்துல கை வச்சு அப்பப்ப காய்ச்சல் குறையுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவங்க எடுக்காம போக திரும்ப திரும்ப முயன்றுட்டு இருந்தா. இதுவே அவ வேலையா இருந்தது. அவனோட வேதனையை கொஞ்சமும் குறைக்க முடியலையேன்ற கவலையும் இருந்தது. அவளோட கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நிஷாந்த் லேசா கண் திறந்தான். பாவா மெதுவா எழுந்துக்கோங்க, நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். இல்லை அஜு அப்படின்னு மறுக்க வாய் எடுத்தவன அவனை கெஞ்சி கூத்தாடி அடக்கிட்டு கீழே வேகமா போனான். அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் திரும்பி பார்த்தா. ரொம்ப தூரம் நடக்கணுமே, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பினவளோட பார்வையில அவங்களோட கார் பட்டுச்சு. நிஷு எவ்வளோ தடவை படிச்சு சொன்னாரு, கார் ஓட்ட கத்துக்கோன்னு. அவர் சொல்லும் பொழுதெல்லாம் நல்லா டிமிக்கி கொடுத்துட்டு இப்போ ஒரு அவசரத்துக்கு கூட ஆட்டோக்கு அலையிறோமே, எவ்வளோ திமிரு உனக்கு நல்லதுக்கு தானே சொன்னாங்க, கேட்டா என்னம்மா? நிஷுவுக்கு சரியானதும் ஒழுங்கு மரியாதையா கார் எடுத்து பழகணும் அப்படின்னு தன் உள் மனசே அவளை திட்ட மேலே லிஃப்ட்ல அவசரமா போய் நிஷாந்தை கீழே கூட்டிட்டு வந்தா. டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்தா அவர் ஒரு 5 மாத்திரையும் 3 வேளைக்கு ஒரு பத்திய சாப்பாட்டு பட்டியலும் கொடுத்தனுப்ப, இவ்வளோ மாத்திரைகளையும் நிஷாந்த் முழுங்கணுமே அப்படின்ற மலைப்பும் பத்திய சாப்பாடை எப்படி செய்யறதுன்ற கேள்வியும் தான் அனுஜாவுக்கு தோணுச்சு. அவன் மனசு அறிஞ்சவன் போல டாக்டர் சொல்றதையெல்லாம் செய்யணும்னு எதுவும் இல்லடா, பாலும் பிரெட்டும் மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதே அப்படின்னு நிஷாந்த் இவ்வளோ வழியிலையும் தன்னை சமாதானப்படுத்துறதை பார்க்கும் பொழுது அனுஜாவால் தாங்கிக்கவே முடியல. எப்பவும் உற்சாகத்தோட
முகத்துல தெளிவோடவும் வலம் வர கணவன் இன்னைக்கு சோர்ந்து படுத்து இருக்கிறத பார்க்கும் பொழுது டாக்டர் ஆலோசனைப்படி பத்திய சாப்பாடு செய்யணும்னு தான் அவ மனசுல முடிவு எடுத்துக்கிட்டா. காலை சாப்பாட்டுக்கு அவர் கொடுக்க சொன்ன இட்லியும் பாலுக்கு வழி இல்லாம பிரெட் மட்டும் அவனுக்கு சாப்பிட கொடுத்தா. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த மாத்திரைகளை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து ஒன்னொன்னா சாப்பிட வச்சா. மாத்திரை போட்டுக்கிட்டே அவன் முகம் போற அஷ்ட கொணலை பார்த்து, நான் தானே மாத்திரை சாப்பிட்றேன், நீ எதுக்கு இப்படி 8 ஊருக்கு முகத்தை சூழ்ச்சிக்கிட்டு இருக்க? கிண்டல் பண்ண கணவன் கிட்ட கொஞ்சம் அழுத்துக்கிட்டே அவனை படுக்க வச்சுட்டு மதிய சாப்பாடு தயார் செய்ய போயிட்டா. டாக்டர் சொன்ன மாதிரி கஞ்சி தயாரிக்க அவ யோசிச்ச யோசனை இருக்கே. அம்மா, கஞ்சி செய்வாங்களா? எப்படி செய்வாங்க? சாதத்துல தான் செய்வாங்களா? ஆனா சாதத்தை எப்படி செய்யணும்? சாதத்தை குழைவா வடிச்சு கஞ்சி செய்யணுமா? இல்ல அப்படியே குழைவா வடிச்சா கூட அதுல வெறும் தண்ணி ஊத்தணுமா? இல்ல ரசம் தயிர் ஏதாவது ஊத்தணுமா? ஒண்ணுமே புரியலையே. இப்படி 1008 கேள்விகள் அவன் மனசுல முளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேலும் மண்டையை போட்டு உடைச்சிக்காம தன் வீட்டு எதிர் வீட்டுல இருந்த அந்த அம்மா கிட்ட தன் சந்தேகத்தை போய் கேட்டா. ஆனா அவருக்கோ அவளோட சந்தேகங்களை தீர்க்கறத விட அவ வாழ்க்கைய பற்றின கேள்விகளை கேட்கறதுல தான் கவனம் அதிகமா இருந்துச்சு. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்பப்பா, தனக்கு ஏற்பட்ட கேள்விகளே பரவாயில்ல போலன்னு நினைச்சவ அவங்க கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறோமோன்ட்டு குழம்பி போய் நின்னுகிட்டு இருந்தா. சரியா அந்த நேரம் பார்த்து நிஷாந்த் அனுஜான்னு குரல் கொடுக்க, இதாண்டா சந்தர்ப்பம்ன்ட்டு அவர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லி அங்கிருந்து ஒரே பாய்ச்சல்ல ஓடி வந்துட்டா. அவங்களோட என்னம்மா பேச்சு உனக்கு? நிஷாந்த் அனுஜாவை பார்த்து கேட்க, கஞ்சி எப்படி செய்யறதுன்னு கேட்க போனேன் பாவா, பேசாம நீங்களே சொல்லி தரீங்களா, நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு அவன்கிட்டயே கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சா. அவன் வேண்டான்னு எவ்வளவு தடுத்தும் பிடிவாதமா கஞ்சி செய்ய தயாரானா. நிஷாந்தோட யோசனைப்படி ஒன்னொன்னும் சொதப்பி ஒரு வழியா கஞ்சி செஞ்சு முடிச்சவ தன் கணவனை எழுப்பி அவ செஞ்ச கஞ்ச சாப்பிட கொடுத்தப்போ, சூப்பர் ராஜு, ரொம்ப நல்லாவே பண்ணிருக்க, பாராட்டின கையோட, அம்மா இது மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுக்கும் பொழுது ஒரு பருப்பு துவையல் செய்வாங்க தெரியுமா, அமிர்தமா இருக்கும். காய்ச்சலோட வீரியத்துல அவன் ஏதோ சொல்ல, அதை கேட்கும் பொழுது அனுஜாவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. தன்னாலதான் அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற எண்ணம் தான் அவளுக்கு மனசுல தோணுச்சு. கணவன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் போன்ல இருந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சேவ் பண்ணியிருந்த அந்த நம்பரை டயல் பண்ணவ படபடக்கிற இதயத்தோட போனை காதுல வச்சு தீவிரமா கேட்டுட்டு இருந்தா. அந்த பக்கம் ஒரு அழுத்தமான பெண் குரல் கேட்டுச்சு. அம்மா, நான் உங்க பையன் நிஷாந்தோட மனைவி. அனுஜா அந்த வாக்கியத்தை முடிக்க கூட இல்லை. அதுக்குள்ள நிஷாந்த்ன்ற பேர்ல எனக்கு பசங்களே யாரும் இல்லையே, ஏதோ ராங் நம்பர் போல சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இதை ஏற்கனவே எதிர்பார்த்துதா இருந்தாலும் அந்த நேரத்துல அவளால் அதை தாங்கிக்க முடியல. சட்டுன்னு அவ கண்ணுல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் வடிய ஆரம்பிச்சுது. கண்களை தொடச்சிக்கிட்டு திரும்பவும் அந்த நம்பருக்கு அழைக்க, கால் எடுக்கப்பட்டதும் அவ, அம்மா ப்ளீஸ் வச்சிடாதீங்க, உங்க பையனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு அவ ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, பையனே இல்லைன்ற, இதுல உடம்பு சரியில்லையா, மரியாதையா போன வை அப்படின்னு சொன்ன அந்த குரல்ல பெரும் கோபம் இருந்துச்சு. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அனுஜா அவங்க கிட்ட கெஞ்ச, நான் தான் சொல்றேனே எனக்கு நிஷாந்த்ன்ற பையனே இல்லை அப்படின்னு நிஷாந்தோட அம்மா பத்மாவதி சொன்னதும் அனுஜாவுக்கு தன்னால தன் காதலால தான் தன் கணவன் இப்படி அம்மாவோட பாசத்தையும் அரவணைப்பையும் தொலைச்சிட்டு நிக்கிறான்ற எண்ணம் இன்னும் அழுத்தமா மாறுச்சு. அதை எப்படியாவது சரி செய்யணும்ன்ற மன உந்துதல்னால எப்படி, எங்கே, என்ன மாதிரி சரி செய்யறதுன்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா எதுவும் தோணல. இன்னைக்கு நேத்துலாம் இல்ல, கடந்த 6 மாசங்களா இதே யோசனை தான். நிஷாந்தோட அப்பா அம்மா குடும்பத்தார்கிட்ட எப்படி அணுகிறதுன்ற யோசனை தான் அவளுக்கு எப்பவுமே. ஒரே ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க இருக்கிறதோ டெல்லியில இல்லையா. மாமனார் மாமியார சமாதானம் செய்யற வேலையை விட உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்க கணவனை கவனிக்கிறதா முக்கியம்னு அவளுக்கு பட, திரும்பவும் கணவன் கிட்ட வந்து உட்காந்தா. அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தவன காதலோட பார்த்துட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சு வச்சிருந்த பாத்திரங்களை எல்லாம் கிச்சனுக்கு எடுத்துட்டு போனா. அங்கே இவ ஏற்கனவே போட்டு வச்ச பொருட்களை எல்லாம் பார்த்ததும் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சரி செய்ய ஆரம்பிச்சா. அவ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு நினைச்சவ தனக்கு ஒரு குடும்பத்தை நடத்த கொஞ்சம் கூட தகுதியே இல்லையோன்ற எண்ணம் தான் வந்தது அவளுக்கு. சமைக்க தெரியல, அடுப்பங்கரையை சுத்தம் பண்ண தெரியல, கணவனோட உடம்ப ஒழுங்கா பார்த்துக்க கூட தெரியல, ஏன் வாங்குற சம்பளத்தை கூட ஒழுங்கா நிர்வகிக்க தெரியல, வீட்டு பராமரிப்பை கூட கணவன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு குழந்தை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
வீட்டு பராமரிப்பு என்ன, தன்னோட பராமரிப்பையே அவன் கையில கொடுத்துட்டு ஒரு ராணி மாதிரில இங்க வளம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற குற்ற உணர்வு தான் இப்ப அவளுக்கு அதிகமாச்சு. இனிமே ஒரு பொறுப்பான பெண்ணா நடந்துக்கணும்ன்ற தீர்மானத்துக்கு வந்து சேர்ந்த அனுஜா. எடுத்த தீர்மானத்தோட முதல் படியா நிஷாந்த் தூங்கிட்டு இருக்க நேரம் மொபைல் எடுத்து தன்னோட நெருங்கின தோழிகள்ல கல்யாணமான ஃப்ரெண்டு கவிதா கிட்ட ஃபோன் பேசி ஒரு சில விஷயங்களை சேகரிச்சா. சாயந்தரம் 5 மணி வாக்குல கண் முழிச்ச நிஷாந்துக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்தவளோட முகத்துல ஏதோ ஒரு தீவிரத்தை பார்த்தவன் அவ கைகளை அழுத்தி பிடிச்சி, எனக்கு சீக்கிரமே சரியாயிடும் அனுஜா, நீ கவலைப்படாம இருடா அப்படின்னு அன்போட சொன்னான். அப்பவும் அவன் முகம் தெரியாம இருக்கவே, ஆமா ரேவந்த் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பானே, அவன் கூட விளையாட போகலையா, வேணும்னா அவனையும் ரேகாவையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கோயேன், எனக்கும் கொஞ்ச நேரம் பொழுது போகும்ல அப்படின்னு அவ கவனத்தை திருப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தான். நான் என்ன சின்ன குழந்தையா அவங்களோட விளையாடுறதுக்கு, போங்க பாவா, எனக்கே ஒரே வருத்தமா இருக்கு அப்படின்னு அனுஜா சொல்ல, அவளை தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டவன், எதுக்கு வருத்தம், எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கா, 2 நாள் வெளியே சாப்பிட்டது தான் இதுக்கு காரணம், அதுதான் உடம்ப கெடுத்துருச்சு, இதெல்லாம் சகஜம்டா, மனுஷ உடம்புடா, நோயே வரக்கூடாதுன்னா எப்படி, பெருசா எதுவும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி மெதுவா சாப்பாடு கொடுக்கும் பொழுது, அதுவும் என் அஜு கையால சமைச்சு கொடுக்கறத சாப்பிடும் பொழுது என் உடம்பும் எவ்வளோ அழகா சொல்ற பேச்சு கேக்குது பாரு. சின்ன சிரிப்போட அவன் சொன்னான். ஆனா அனுஜா அவன் சமாதானத்துல அமைதி அடையல. அவளுக்கு இன்னும் அழுத்தமாவே தான் இருந்தது. அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு கண்களை அமைதியா மூடிக்கிட்டா. இவன் தான் அவளை தட்டி எழுப்பி, நீ போய் ரேவந்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான். போங்க பாவா, நான் அவங்களோட விளையாட மாட்டேன், அப்படி விளையாடித்தான் எனக்கு இப்படி பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. அனுஜா சொல்ல, குழந்தைகளோட விளையாடினா பொறுப்பு இல்லைன்னு யார் சொன்னா, நீயா கண்டதை கற்பனை பண்ணிக்காத. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில எதையுமே ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்குற மனசு உனக்கு இருக்கு, எனக்கு அதுதான் உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு நீயும் அதுக்கு எடுத்துக்காத, என்னையும் கலங்க வச்சிடாத, சரியா? அவன் தீவிரமான குரல்ல இந்த விஷயத்த சொல்ல, அனுஜாவுக்கு என்ன தோணுச்சோ இல்லையோ அவன் மடியில படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா கண்களை மூடி கிடந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து போனவ தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த 5 வயசு ரேவந்தையும் 3 வயசு அவன் தங்க ரேகாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 1 மணி நேரம் விளையாடினா. சின்ன குழந்தைங்களோட இருந்தது மனசுல இருந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சிட்ட மாதிரி ஒரு தெளிவு பிறந்தது. ராத்திரி சாப்பாட்டை முடிச்சதும் 2 பேரும் சீக்கிரமே தூங்கி போனாங்க. அடுத்து வந்த 2 நாட்களுக்கும் அவங்க ஆஃபீஸ் போகவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஆஃபீஸுக்கு தயாரான நிஷாந்த், இன்னைக்கு மட்டும் போகாம இருங்களேன் பாவா ப்ளீஸ், என்னோட திருப்திக்காக அப்படின்னு அவனை பிடிச்சு கெஞ்சினான். ஆனா அவனை ஏண்டா வீட்டில் வச்சிருந்தோன்னு அனுஜா நொந்துக்கிற அளவுக்கு சுகம் இல்லாம படுத்துற நாட்களுக்கு ஈடா வேற நிறைய காரியங்கள் எல்லாம் சாதிச்சுக்கிட்டான் நிஷாந்த். அடுத்து வந்த 2 நாட்களும் மன வருத்தங்கள் எதுவும் இல்லாம போறதா நினைச்சிட்டு இருந்த நிஷாந்துக்கு கூட மனைவி மனசுக்குள்ள எதையோ நினைச்சு மருகிக்கிட்டு இருக்கான்றது புரியாம போனது பெரிய விந்தைதான். அவன் மனசுல இருந்தது கண்டுபிடிக்காம போனது மிகப்பெரிய தப்போ. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.